கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விண்ணப்பிக்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், இது குறித்த விவரம் என்ன? பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு அளிக்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்திருப்பதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகள்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும். இந்த நிகழ்வுல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தீர்வுகளை தேடி அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை தருகிறார். அது மாதிரி இந்த வாரம் திங்கட்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிக அளவுல பெண்கள் மனு அளிக்க வந்துள்ளனர். அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமே அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்த நிலையில மாவட்ட ஆட்சியர்களும் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்று காலை அந்த பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் துவங்கிய உடனேயே 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கு குவிந்து மனு அளிக்க வந்தனர். இதுல பெரும்பாலான பெண்கள் பாத்தீங்கன்னா, தங்களுக்கு அங்கன்வாடி வேலையில வேலை வழங்க வேண்டும் என பலர் இதற்காக மனு அளித்துள்ளனர். ஏற்கனவே இந்த மனு தொடர்பாக 200க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து தங்களுக்காக வேலை வேண்டும் என மனு அளித்த நிலையில 500க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில காத்திருந்து தங்களுக்கான மனுக்களை தற்போது அளித்து வருகின்றனர். ஒவ்வொரு வாரமே தங்களுக்கான பிரச்சனைகளை மனு அளிக்கக்கூடிய வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தற்போது அங்கன்வாடி பணியாளர்களுக்காக பணிக்கு விண்ணப்பிக்க வந்தும் தங்களுக்கு வேலை வேண்டும் என கேட்டு பெண்கள் அதிக அளவில் குவிந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் பரபரப்பாக காணப்படுகின்றது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பொதுமக்கள் அதிக அளவில் மனு அளிக்க வரக்கூடிய சூழ்நிலை. இந்த வாரம் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்காக மட்டுமே இந்த பெண்கள் அதிக அளவில் குவிந்தால் அந்த இடத்துல வந்து பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் பொதுமக்கள் கூட எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக போலீசாரும் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.